இது பெரிய மித்து என்ன அப்படின்னா, கோகோனட் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அப்படின்னு. கொலஸ்ட்ரால் என்ற ஒரு ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிவர்னால மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நமக்கு லிவர் இருக்கு, நடமாடுற விலங்குகள் எல்லாத்துக்கும் லிவர் இருக்கு, அதாவது உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்கும். இப்போ தென்னை மரத்துக்கு லிவர் இருக்கா? இல்லதான். ஸோ அப்போ கொலஸ்ட்ரால் அங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. கொலஸ்ட்ரால் வந்து தேங்காய் சாப்பிட்றதுனால வராது. தேங்காய்ன்றது ஒரு அருமையான உணவு. ஈவன் நான் கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறது அது. ஈவன் டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் தேங்காய் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாம், இன்னும் அதிகமாக கூட எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தேங்காய் எடுக்கிறீங்க, சமையலும் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் சாப்பிட்றோம், இல்லை எனி சீட் ஆயில் நம்ம எடுக்கும்போது அதில் omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து இன்ஃப்ளமேஷனை க்ரியேட் பண்ணும், இன்சுலின் லெவல்ஸை அதிகப்படும். அந்த சீட் ஆயில்ஸும் ரீஃபைண்ட் ஆயில்ஸும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகளை தடுக்கலாம். அதே சமயத்தில் பிபி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது.